ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டு விட்டு அழைத்து கொண்டு வருகிறார் சகோதரர். அவர் சாட்சி, நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அந்த உணவகத்தை நடத்துகிறவர் என்கிட்ட ஒரு கவரை கொடுத்தார். ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், இந்தாங்கன்னு ஒரு கவர் கொடுத்தார். என்ன கவருங்க? யூஸ்வலாக கவர் கொடுத்தா என்ன இருக்கும்? ஏதாவது படம், ஏதாவது புத்தகம். அதில் ஒரு தொகை இருந்தது, ரொம்ப பெரிய தொகைன்னு சொல்லி ஒரு தொகை இருந்தது. ஐயா என்ன தொகையை கொடுக்குறீங்க? அது தப்பாக கொடுத்துட்டாருன்னு நினச்சேன். ஐயா என்ன தொகையை கொடுக்குறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ திருச்செந்தூர் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் இந்த காணிக்கையை நீங்கள் சரியாகி நீங்களே போடுவீங்கன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எதேச்சியா பார்த்து இதை பிடிங்க, திருச்செந்தூருக்கு எப்போ போகிறீங்களோ போடுங்க. நான் அழுவதை தவிர, கண்ணீர் மல்குவதை தவிர நான் என்ன செய்ய முடியும்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் பேர் இப்போ கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அன்பு, நான் நோயுற்ற போது அவர்கள் செய்த பிரார்த்தனை, இது தமிழும் கம்பனும் எனக்கு கொடுத்த பரிசு. பெருமக்களே, போரும் அமைதியும் என்ற தலைப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் போர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். சில ஆளுநர்கள் கூட போர்களுக்கும் அமைதிக்கும் நடுவிலே தான் இருக்க வேண்டி இருக்கிறது. ஐயாவை சொல்லலை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் டர்புலன்ஸ் என்று சொல்லுகின்ற சில போர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற வழியை கம்பன் நமக்கு காட்டுகிறார். எனக்கு இதில் மிக மிக பிடித்த விஷயம் என்னன்னா, கம்பன் வாழ்ந்த காலத்தை, கம்பன் அடிப்படை ஐயா அவர்களினுடைய கணிப்பின்படி கம்பன் 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தார். அதுதான் அவர் பதிவு செய்கிறார். அதில் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. கம்பன் அடிப்படை ஐயாவினுடைய கருத்து அதுதான். அவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஐயா தான் கம்பன் அடிப்பொடி என்று அழைக்கப்படுவதைத்தான் விரும்பினார். அவருடைய பெயர் என்பதே அதிலிருந்து விலகிட்டார். அதனால தான் சோசோமி சுந்தரம் ஐயா அவரை பற்றி கவிதை எழுதுவார். இந்த சிவபெருமானை பற்றி ஒரு பெண் அடைந்த அந்த பக்தி உணர்ச்சியை திருநாவுக்கரசர் பண்ணாக்கினார் அல்லவா? தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை. அது கம்பன் அடிப்படைக்கு தான் பொருந்தும். தன்னை மறந்தார், தன் நாமம் கேட்டார், தலைப்பட்டாள், அவர் கம்பன் தாளே என்று சோசோமி சுந்தரம் கவிதையிலே எழுதுவார். அப்படி கம்பனிலேயே அவர் ஈடுபட்டதற்கு காரணமாக இருந்த பெரிய விஷயங்களிலே அவருடைய ஆராய்ச்சி நோக்கும் ஒன்று. அந்த ஆராய்ச்சி நோக்கு அவருக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியிலே மிகப்பெரிய விற்பனர். அந்த ஆராய்ச்சிகளினால் நிறுவுகிறார் கம்பன் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவன் என்று நிறுவுகின்றார். இந்த 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவனான கம்பனுடைய காலத்தை நீங்கள் பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க. கம்பன் வாழ்ந்த காலத்தில் சோழ பேரரசு பெரிய யுத்தங்கள் எதிலுமே ஈடுபடவில்லை. சோழ பேரரசினுடைய பிற்கால சோழர்களுடைய 1000 ஆண்டு வரலாற்றை நீங்கள் பார்த்தால் எத்தனை போர்கள், பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிச்சிருப்பீங்க, இல்லை படத்தையாவது பார்த்துருப்பீங்க, எத்தனை போர்கள், எத்தனை போர்கள். ஆனால் கம்பன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா போர்களே கிடையாது. அப்போ போர்களை பற்றி இத்தனை நுட்பமான விஷயங்களை கம்பன் எப்படி அறிந்தான் என்பது மாபெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. 10,000 சொச்சம் பாடல்களில் கிட்டத்தட்ட 5,000 பாடல்கள் யுத்த காண்டத்திலே தான் இருக்கிறது, அல்லது போரை பற்றி தான் இருக்கிறது. 5,000 பாடல்கள், பாதிக்கு பாதி போரை பற்றிய பாடல்கள். எவ்வளவு நுட்பமாக போரை கம்பன் அவதானிக்கிறான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கும் கூட இந்தியர்கள் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஈடுபட்ட சில போர்களிலே நமக்கு ஏன் தோல்வி கிடைத்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இஃப் யூ டோன்ட் நோ ஹிஸ்டரி யூ வில் பி கண்டெம்ட் டு ரிப்பீட் இட். வரலாறு உங்களுக்கு தெரியாவிட்டால் திரும்ப அதையே வாழ்வதற்கான சாபம் வந்து சேரும். அதனால் தெரிஞ்சுக்கணும். சைனாவோடு நமக்கு நடந்த அந்த சண்டையிலே நாம் அடைந்த தோல்வியை இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். காலத்தால் மறக்கவே முடியாத தோல்வி. அந்த தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதில் அரசியல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஜான் பரசுராம் டால்வி என்கிறவர் ஒரு புத்தகம் எழுதினார், தி ஹிமாலயன் பிளண்டர் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அவர் அந்த போரிலே ஈடுபட்ட ஒரு வீரர். அவர் என்ன சொன்னார், அந்த மெக்மோகன் லைன் இருக்குல்ல, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர், மெக்மோகன் லைனில் ஒரு இடத்துல நம்முடைய துருப்புகள் இருக்கின்றன. சீன படை அந்த சைடில் இருக்கு.
இதில் அட்வான்டேஜ் சைனா அது. ஏன்னா அவங்க ஒசரத்தில் இருக்காங்க, நம்ம கீழே இருக்கோம். அவங்க மேலே இருக்கும்போது கீழே நல்லா பார்க்க முடியும். எங்கே மூவாவது பெட்டாலியன் எவ்வளோ பேர் எல்லாம் தெரியும். நம்ம கீழே அவங்கள பார்க்குற போது நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. இன்றைக்கு இருப்பது போல தொழில்நுட்பம் நிறைந்திராத காலம் அது. இன்றைக்கு போர்களே வேற. 65 நடந்த போரில் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இடத்துலேருந்து ட்ரோன்ஸை எங்கே வேணால் அனுப்ப முடியும். அதான் இன்றைய போர். ட்ரோனே வேணாங்க, ட்ரேட் வார்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டா போருமே. உலகம் முழுக்க அடிச்சுட்டு சாவுங்கடான்னு ஒரு ஆள் அமெரிக்காலேருந்து செஞ்சிட்டு இருக்காருல்ல. டாரிஃப் வார்ஸ் தானே இன்னைக்கு. அதுதான் 3ஆம் உலக போர். நீங்கள் என்ன நினைச்சீங்க? இனிமேல் கத்தியை எடுத்து போய் வெற்றிவேல் வீரர் அதெல்லாம் இனிமேல் கிடையாது. நீ இருந்த இடத்துல இருந்த மக்கா எல்லாரையும் நீ சண்டை போட வைக்க முடியும். அதுதான் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு அது கிடையாது, டெக்னாலஜியே கிடையாது. இவங்க கீழே இருக்காங்க, மேலேருந்து அவனுக்கு நல்லா இவன் நகர்றான், இவன் அங்கே எல்லாம் தெரியுது. இவன் கீழே இருக்கிற இந்திய படைகளுக்கு அவங்கள ஒன்றுமே தெரியல. அதனால் அந்த பெட்டாலியனுடைய தலைவராக இருந்த ஜான் பரசுராம் டால்வி டெல்லியிலே இருந்த தலைமை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுறாரு. எதுக்கு கடிதம் எழுதுறாருன்னா பர்மிஷன். எதுக்கு பர்மிஷன்? டு ரெட்ரீட், பின்னே செல்லுவதற்கு. நாங்கள் கொஞ்சம் பின்னடைய போகிறோம், பின்னால் போய் எங்களுக்கு சரியான பொசிஷன் கிடைச்ச பிறகு திரும்ப தாக்குறோம். ஆனால் டெல்லியில் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளோ யாரோ எனக்கு தெரியாது, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பின்வாங்குவது என்பது நம்முடைய வீரத்துக்கு இழுக்கு, நின்ன இடத்துலயே நீ நிற்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. பெரிய மேசக்கர், நிறைய உயிர்களை இழந்தோம். இதை பற்றி அவர் பரசுராம் டால்வி ஒரு புத்தகமே எழுதியிருக்கார், த ஹிமாலயன் பிளண்டர். அன்றைக்கு நாம் செய்தது இமாலய தவறு. பின்வாங்குதல் என்பது போரினுடைய ஒரு உத்தி என்பது டெல்லியில் இருக்கிற என்னுடைய தலைவர்களுக்கு தெரியாததனால் விலை மதிப்பற்ற எங்கள் வீரர்கள் நூற்றுக்கணக்கான பேரை இழந்தோம். நாம் தோற்றதற்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு புத்தகம் எழுதுங்க, இப்போ கூட அந்த புத்தகம் இருக்குது, நீங்கள் படித்து பார்க்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பின்வாங்குதல் அப்படின்னு சொன்னல, அது வாழ்க்கையில் நம்ம சில சமயம் செய்யணுங்க. எல்லா சண்டைக்கும் முதல்ல போயிடக்கூடாது. சில சமயம் எல்லா பாலையும் கிரிக்கெட்டில் அடிக்கவும் கூடாது. எல்லா பந்தையும் அடிப்பது தான் எனக்கு வீரன் அடிச்சுட்டே இருந்தால் உடனே நீ போயிடுவேன். சில பந்து வெல் லெஃப்ட்னு சொல்லுவாங்க அது கிரிக்கெட்டில், விட்டுறணும், அடிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வர பந்தை மச்சான் நான் வீசி ஏறிவேன், அதுதான் வீரம். அதனால் உன் வீரம் வெளிப்படுவதற்கு சில சமயம் பின்தங்கணும். நம்மை சுற்றி எத்தனை சண்டைகள்! அரசியலில் மாத்திரமா சண்டை? அலுவலகத்தில் சண்டை இல்லையா? வீட்டில் போர் இல்லையா? தெருவில் இல்லையா? நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பார்க்கிங் சண்டையிலேயே உங்கள் வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போகும். கார் வாங்கிறது இன்றைக்கி பிரச்சனை கிடையாது, காரை நிறுத்த இடம் தேடுறது தான் பிரச்சனை. உங்கள் ஊரில் கம்மியாக தான் மழை வரும். மழை வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள்? சொல்லுங்கள், நான் உங்கள் ஊரில் வசிக்கலை, சொல்லுங்கள். மழை வந்தால் என்ன செய்வீங்க? வத்தல் வடம் காய வச்சா வீட்டுக்குள்ளே வைப்பீங்க, துணி காய வச்சா துணி எடுத்து வீட்டில் போடுவீங்க, பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்ப்பீங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? சென்னையில் மழை பெஞ்ச உடனே காரை எடுத்து எங்கடா மேம்பாலம் இருக்குன்னு தேடிப்போம். அங்கே நிறுத்தினா தான் எங்கள் காரெல்லாம் அடிச்சுட்டு போகாமல் இருக்கும். நம்ம சுற்றிய சண்டைகள் தானே. போர்னா நீங்கள் எதிரியோடு செய்கிற அந்த போர் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையே போர் தான், ஒவ்வொரு நாளும் போர் தான். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கம்பன் ராமன் எவ்வளவு பெரிய போர் தந்திரக்கலை நிபுணன் என்பதை இவ்வளவு விளக்கமாக கம்பனால் எப்படி எழுத முடிந்தது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க போகிறாங்க தானே, ராவணனுடைய கோட்டையை இவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். வானரப்படை அங்கே பாருங்க, ஏதாவது ஒப்புவமை இருக்கிறதா? ராவணன் கூட இந்த வீரர்கள் யார்? நம்ம ஆளில் 2 மனிதர்கள், பாக்கி எல்லாம் வானரங்க. மனிதர்களே 2 பேர் தான். அவன் கையில் என்ன வச்சிருக்கான்? மந்திர சக்தி இருக்கிறது, வாள் இருக்கிறது, எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது. இங்கே 2 பேர்ட்டு மட்டும் வில்லும் அம்பும் இருக்கு. பாக்கி இருக்கிற வானரெல்லாம் எதை வில்ல வச்ச சண்டை போட்டுது? கல். அது அயன் ஏஜில் அவங்க இருக்காங்க, ஸ்டோன் ஏஜில் இவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டை. ஆனால் இந்த சண்டையிலே ஜெயித்து காட்டி இருக்கிறான் இந்த இதிகாச கதாநாயகனாக நம்முடைய தேசத்தினுடைய தெய்வமான ராமன். அதற்கு யுக்தி வேணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னா, வானரங்கள்கிட்ட அப்படியே தாவி ஏறுங்க மதில் மேலே, நீங்கள் மதில் மேற்குள்ளே குதிக்காதீங்க, அங்கேருந்து கல்லுகில்ல தூக்கி போடுங்க,
அவங்க பதிலுக்கு உங்களை தாக்க ஆரம்பித்தா பின்வாங்கி ஓடுங்கள். இது இருக்குது கம்பனில். பின்வாங்கி ஓடுங்கள், ரெட்ரீட், பின்னாடி ஓடிப்போம். இதுதான் செஞ்சாங்க. வானரங்கள் வந்து கல்லை தூக்கி போடுது, அசுரர்கள் வந்து அங்கே இருக்கிற அரக்கர்கள் தாக்குறாங்க. எல்லா வானரமும் ஓடி போகுது. ஐயோ பயந்து ஓடிட்டோம்னு சொல்லி துரத்திக்கிட்டே வரான். அவன் துரத்திக்கிட்டு வர வர இது ஓடுது. இது ஓட ஓட அவன் குஷியாயிடுறான். ஐயோ நல்லா ஓடுது, நல்லா துரத்தலாம் போல இருக்கு. பயங்கரமாக துரத்திக்கிட்டே ஓடி வரான். ஒரு கட்டத்தில் அந்த ஓடி வருகிற வானரங்கள் ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு 2 திசையில் போயிட்டாங்க. துரத்திட்டு வர்றவங்க என்னடா 2 பக்கமாக போடுறாங்க, யாரோட துரத்துறதுன்னு பார்த்தா அந்த 2 பிரிஞ்ச 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியில் ராமனும் இலக்குவனும் அனுமனும் விபீஷணனும் சுக்ரீவனும் நிற்கிறார்கள். இந்த மாபெரும் வீரர்களை நேருக்கு நேர் பார்த்த உடனே அசுரர் படைகள் கைகால் நடுங்குகிறது. எடுத்தார்கள் வில்லை. அத்தனை சேதம், அத்தனை. முதல் நாள் சண்டையிலேயே அவங்க எதை நிரூபித்தார்கள் என்றால் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க என்பதை நிரூபித்தார்கள். இப்படி எத்தனை வார் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்லட, அது கம்பனில் இருக்கு. ராமனுடைய வானர சேனை 70 வெள்ளம். வெள்ளம்ன்றது ஒரு நம்பர், 1000 லட்சம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. 70 வெள்ளம். ராவணனுடைய சேனை 1000 வெள்ளம். 70 எங்க, 1000 எங்க? இதற்கு ஒரே ஒரு ஒப்புமையை நீங்கள் வரலாற்றிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், அவுரங்கசீப்பின் படையோடு வீர சிவாஜியினுடைய படைகள் செய்த சண்டை ஒன்றைத்தான் வரலாற்றில் இதற்கு நீங்கள் உவமையாக சொல்ல முடியும். 1000 வெள்ளம், இது வெறும் 70 வெள்ளம். இந்த 1000 வெள்ளத்தை ராவணன் 4 வாசல் இருக்குல்ல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, ஒவ்வொரு இடத்துலையும் 200 வெள்ளம் நிறுத்தினான். நடுவில் இருக்க அப்போ 800 தானே வருது, பாக்கி 200 என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்கணும். கொஞ்சம் கணக்கு கேட்கணும் நீங்கள். ஏன்னா நான் இது அடுத்து சொல்ல வர பாடல் முழுக்க மேத்தமேட்டிக்கல், அதோடு தான் நான் முடிக்க போகிறேன். பாக்கி 200 என்னன்னு நீங்கள் கேட்கணும். பாக்கி 200 என்னன்னா, செய்தி சொல்லுவதற்கும் சமையலை சாப்பாட்டை சுமந்து பொறுத்துக்கும். 800 பேருக்கு சாப்பாடு போட 200 பேர். ஏன்னா அவன் நிறைய சாப்பிடுவான், அவன் விதவிதமாக செய்யணும். எல்லாம் அரக்கர்கள் இல்லையா, நம்ம வீட்டில் கேட்குற மாதிரி தான். 2 சட்னி செஞ்சால் கூட ஏன் சிவப்பு சட்னி இல்லைன்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி தான். உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்களா, கொடுத்து வச்ச மகாராசிங்க நீங்கள். அதனால் அரக்கர்கள் விதவிதமாக சாப்பிடுவாங்க. சமையல் பண்ணவே 200 வெள்ளம். இங்கே ராமனிடம் இருந்ததில் 70 தான். 70 17 17 17 17ன்னு நிறுத்துகிறோம். பாக்கி 2 தான் இருக்குது. அந்த 2 வெள்ளம் மாத்திரம்தான் சமையல் செஞ்சு போகிறதுக்கும் செய்தி தொடர்புக்கும். ஒரு ஆர்மி ஜெயிக்கணும்னாக்க சண்டை செய்கிறவர்கள் அதிகமாகவும் சமையல் மற்ற வேலைகளை செய்கிறவர்கள் குறைவாகவும் இருக்க வேண்டும். ஒரு அலுவலகம் நடக்க வேண்டும் என்றால் வேலை செய்கிறவர்கள் அதிகமாகவும் உஸ்ஸுன்னு சொல்கிறவங்க குறைவாகவும் இருக்க வேண்டும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஏகப்பட்டதெல்லாம் தொங்கு சதை, இதெல்லாம் தேவையில்லாத பேரை நிறைய வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்மியோட மூமெண்ட்டே கம்மியாயிரும். இதை வைத்து கொண்டு தான் ராமனால் ஜெயிக்க முடிந்தது. போர் எப்படி ராமன் செய்தான் அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு, அப்புறம் நேரம் அமைதிக்கு போயிடலாம் நம்ம. ஒரே ஒரு பாட்டு. இப்படி ஒரு பாடலை கம்பன் எழுதினான் என்று இத்தனை காலத்துக்கு பிறகு நின்று திரும்பி பார்க்கையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இது ஃபுல்லாக கணக்கே தெரியாதவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கிளம்பி போகலாம். ஆனால் எளிமையான கணக்கு தான், சின்ன வயசில் படித்த கணக்கு. கம்பன் எவ்வளவு துறைகளில் வல்லுநனாக இருந்தான் என்பதை காட்டுகிற பாடல் இது. எத்தனை துறைகளை பற்றிய மாபெரும் பிரம்மாண்டமான அறிவும் ஞானமும் இந்த கவிஞனுக்கு இருந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கான பாடல். ராமன் சண்டை போட்டான், அவ்வளோதாங்க பாட்டு. பாட்டில் வேற எதுவும் கிடையாது. ராமன் சண்டை போட்டான். மூலபல வதை படலத்தில் மூலபல சேனையை ராமன் தாக்குகிறான். இந்த தாக்குகிற காட்சியை கம்பன் வடிக்கின்றான். ஆனை 1000, தேர் 10000, அடல் பரி 1 கோடி, தானை 1000 படின் ஒரு கவந்தம் எழுந்தாடும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. 4 படை இருக்குல்ல, ஏன்னா ராவணன்ட்ட 4 படை இருக்கு. 4 படை என்ன? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாள் படை. இதுதான் 4 படை. ராமன்ட்ட இருக்கிறது 4 படை கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு படை தான். ஏன்னா வானரர்கள் எல்லாருமே காலாள் படை தான். இந்த 4 படையை ராமன் தாக்கினா என்ன ஆகுனா, ஆனை 1000 யானை காலி.
தேர் 10,000, 10,000 தேர் போச்சு. அடல் பரி 1 கோடி குதிரை, 1 கோடி குதிரை காலி. தானை தலைவர் 1000, காலால் நின்று சண்டை போடுறவங்க 1000. இப்போ கணக்கு சரியா புரிஞ்சுதா? 1000, 10,000, 1 கோடி, 1000. படின் ஒரு கவந்தம் எழுந்தாடும். கவந்தம்னா பேய். இவ்வளவு பேர் இறந்து போனா பேய்களுக்கு கொண்டாட்டம். இவ்வளவு பேர் இறந்து போனா ஒரு கவந்தம் எழுந்தாடும். முதல்ல எனக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்த லைன் பாருங்க. கானம் 1000 கவந்தம் படின் கவின் மணி கலிங் எனும். ஒரு பேய் எழுந்து ஆடுறதுக்கே 1000 யானை, 10,000 தேர், 1 கோடி குதிரை, 1000 காலாள் படைகள் இறந்து போனால் ஒரு பேய் ஆடும். சுடுகாட்டில் 1000 பேர் ஆடுதுன்னு கம்பன் சொல்கிறான். 1000 பேர் ஆடினா இது எல்லாத்துக்கும் இன்ட்டு 1000 பண்ணிக்கோங்க. இவ்வளவு பேர் இறந்தால் ராமனுடைய வில் இருக்கிறதல்லவா, அந்த வில்லினுடைய நுனியிலே ஒரு சிறு அழகான மணியை அவன் கட்டி இருக்கிறான். அந்த மணி ஒரு தடவை கலிங் அப்படின்னு சத்தம் போட்டால் இவ்வளவு பேர் செத்து போகிறாங்களோட போர்க்களத்தில்னு கம்பன் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை பாடலாக எழுதியிருக்கிறார். அதில் அந்த பாடலை எப்படி முடிக்கிறான் என்றால், ஒரு தடவை மணி ஒலிச்சா 1000 கவந்தம் ஆடும். ஒரு கவந்தம் ஆடினாலே இவ்வளவு பேர் இறந்து போகிறாங்கன்னா 1000 கவந்தம் ஆடினா எவ்வளவு பேர்? சர்வ நாசம் அது. அப்படி கலிங் என்று ஒலிக்கிற மணி 7.5 நாழிகை விடாமல் அடித்து கொண்டே இருந்தது என்று கம்பன் எழுதி. 7.5 நாழிகைனா கிட்டத்தட்ட 3 hours, 3 மணி நேரம். 3 மணி நேரம் அலுக்காமல் சலுக்காமல் நின்ற இடத்திலிருந்து நகராமல் ராமன் போர் செய்தான். எதிரே இருந்த மூலபல சேனை ஒன்றுமில்லாமல் தெரித்து ஓடியது என்று எழுதுகின்றான். போரை பற்றி இவ்வளவு நுட்பமான குறிப்புகளை வேறு எந்த இலக்கியத்தில் உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. ஜெயங்கொண்டரினுடைய கலிங்கத்து பரணியிலே அந்த போர்களினால் வருகிற விளைவுகளை நீங்கள் நிறைய படிக்கலாம். அதற்கான மூலம் கம்பனிடமிருந்து வந்ததாகத்தான் இருக்க முடியும். இவ்வளவு தூரம் போரை பற்றி நுட்பமாக எழுதின ரொம்ப முக்கியமாக எழுதினது என்னென்றால், போர் என்று வந்துவிட்டால் எதிரியினுடைய உடலை அழிப்பதல்ல, அவனுடைய மனத்தை பயமுறுத்துவதுதான் உன்னுடைய வெற்றிக்கான முதல் விதை. அதைத்தான் ராமன் செய்தான். ராவணனை ஒன்றொன்றாக குறைத்து 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 வந்து கடைசியில் அவனுடைய நெஞ்சத்திலே பலமே இல்லாத போது விழுந்த இறுதி அம்பு அவனுடைய உயிரை பறித்தது. ஆனால் இத்தனை தூரம் போரை பற்றி எழுதிய கம்பன் ராமனை எப்படி காட்டுகிறான் என்றால், போரையே விரும்பாத ஒரு சமாதான புறாவாகத்தான் ராமனை காட்டுகின்றான். அதான் வசிஷ்டன் ராமனுக்கு சொன்ன அறிவுரையை கடைசி வரை ராமன் காப்பாற்றினான். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இதுதான் வசிஷ்டன் ராமனுக்கு சொன்னது. ராமா, யாருடன் உனக்கு பகை இருக்கக்கூடாது, அப்போ போர் தான் நிற்குமே தவிர புகழ் நிற்காது. இது ராமனுக்கு சொன்ன அறிவுரை இல்லை, நம் ஒவ்வொருவருக்கும் சொன்ன அறிவுரை. நம்ம எத்தனை பேர் நம்ம உறவுக்காரங்க தான், கூட பிறந்த தம்பி அண்ணனோட பல வருஷமா பேசாதவங்க கட்டாயமா இருக்கீங்களா இல்லையா? கூட பிறந்தவன் தான். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்கள் நாத்தனாரோட நான் பேசவே மாட்டேன். ஏம்மா, அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்தது, நான் போய் வடைச்சட்டிலேயே தீஞ்சு எல்லாருக்கும் வடையை செஞ்சு இலையை எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு எனக்கு 300 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தது, நான் அவங்களோட பேசுகிறதே இல்லைன்னு. நான் சொன்னேன், அப்படி பண்ணிட்டாங்களா, என்ன அநியாயங்க. கல்யாணம் எப்போ நடந்தது? போன வருஷமா? இல்லை எப்போ நடந்தது? அதாச்சு 23 வருஷமாச்சு. 350 ரூபா புடவைன்னு போதே நான் அவ்வளோ வருஷம் ஆயிருக்குன்றதை நான் யோசிச்சிருக்கணும். 23 வருஷமாக ஒரு சம்பவத்தை மாத்திரமே படையப்பால் வர நீலாம்பரி மாதிரி நினச்சிக்கிட்டு பகையை வளர்த்து கொண்டே இருக்கிறவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஏதோ ஒரு வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை, மனத்தை குதறி போட்ட வார்த்தை தான். ஆனால் அதை மன்னிக்க முடியாது. அதை மன்னிக்கின்ற உள்ள திண்மை நம்மிடம் இல்லையா? அதைத்தான் கம்பன் சொல்லி தருகிறான். சீதை அங்கே சிறைவாசம் இருந்தால் அந்த அரக்கிகள் எப்படி அவளை பயமுறுத்தினார்கள், என்னெல்லாம் சொன்னாங்க. உன்னுடைய இதயத்தை நீ உயிரோடு இருக்கிற போதே பிடுங்கி அதில் பச்சடி துவையல் வெஞ்சனெல்லாம் போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொன்னாங்க. தன்னந்தனியலாக கணவனை பிரிந்தவளாக இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் அங்கு எழுந்திடாளாக இருந்த சீதை எப்படி பயந்திருக்கணும், எப்படி அச்சப்பட்டிருக்கணும்.
ஆனால் அவளுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. நாம் எல்லோரும் அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொன்ன இல்லை நீ, எனக்கு ஒரு நாள் வருண்டா, அன்னைக்கு இருக்குடா, அப்படி தானே நாம் நினைப்போம். அந்த நாள் சீதைக்கு வந்தது. எப்போ வந்தது தெரியுமா? ராமன் போரிலே ஜெயித்த பிறகு வந்தது. அனுமன் ஓடி வந்து சொன்னான், தாயே ராமன் தான் போரில் ஜெயிச்சான். சீதை மகிழ்கிறாள். அனுமன் சொன்னான், எனக்கு ஒரே ஒரு ஆசை, உன்னை இவ்வளவு நாள் இந்த அரக்கிகள்லாம் இப்படி பண்ணாங்கல்ல, அவங்கள ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட கொடு, நான் என்னென்ன அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்குறேன். சீதை சொன்னால், போன அப்பொருள் போற்றலை புந்தியோ என்று சொன்ன. நடந்து முடிஞ்சதை பாராட்டாத அனுமா, இனிமேல் நடக்க வேண்டியதை பார் என்று சொன்னார். போரும் அமைதியும் என்று வருகிற போது ரொம்ப முக்கியம். போரை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ அப்படி தவிர்க்கணும். ராமன் அதற்கு முயற்சி செய்தான். 2ஆம் தூதாக அங்கதனை ராமன் அனுப்பிய போது அத்தனை பேரும் வேண்டாம் என்று சொன்னார்கள். இலக்குவன் கூட வேண்டாம் என்று சொன்னான். இலக்குவன் சொல்றான், அண்ணா 2வது தூது தேவையில்லை. ராமன் என்ன சொன்னான்? ஒரு போரை நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அதுதான் அறம் என்று ராமன் சொன்னான். இறப்பினும் திரியலாம் இழப்ப எய்தினும் துறப்பிலர் அறம் எனில் சூரராவதே என்று சொன்னான். எது அறம்? மன்னித்தல் அறம். போரை நிறுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பது அறம். அத்தனையும் செய்தும் ராவணனின் மனம் திருந்தாத காரணத்தினால் அந்த போர் நடந்தது. அந்த போர் நடந்த பிறகு தன்னை அவ்வளவு தூரம் கடுமையாக நடத்தியவர்களை தண்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது சீதை சொன்னால், போன அப்பொருள் போற்றலை புந்தியோ என்று சொன்னார். எல்லா பெண்களின் மனத்திலும் சீதை இருக்கிறார், எல்லா ஆண்களின் மனத்திலும் ராமன் இருக்கிறார். ஆனால் எல்லா பெண்களின் மனத்துக்குள்ளும் சூர்பனகியும் இருக்கிறார், எல்லா ஆண்களின் மனத்துக்குள்ளே ராவணனும் இருக்கிறார். எல்லாரும் கலந்து தான் உரைகிறார்கள். ராவணனை பின்தள்ளி ராமனை முன்னே கொண்டு வருவது, சூர்பனகியை பின்தள்ளி சீதையை முன்னே கொண்டு வருவது, இதற்கான பாடத்தை தான் கம்பன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதை எப்படி செய்வது என்றால் ஒரே வழிதான். மனிதர்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், நம் பக்கத்திலே இருப்பவர்களே நமக்கான குழிகளை வெட்டுவார்கள். நான் வாழ்க்கையில் ஒரு அடி மேலே வச்சா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பாருங்களேன், ரொம்ப ஃப்ரெண்டு தான் சார், ரொம்ப ஃப்ரெண்டு, பல வருஷமாக ஃப்ரெண்டு சார், சொல்லி பாருங்கள். எனக்கு இது மாதிரி ஒன்று கிடச்சிருக்குப்பா, நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சிருக்கு உங்களுக்கு, இல்லை உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ ஒரு நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு, உங்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு, சொல்லி பாருங்களேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. 10 ஃப்ரெண்டில் எவனா ஒருத்தன் நிஜமாகவே நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், அப்படியே வந்து கட்டிப்பான். அந்த 9 ஃப்ரெண்டுக்கும் கண்ணில் ஒரு நிமிஷம் இருள் வரலன்னு உங்களால் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால்? கை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, பொக்கே வாங்கி கொடுப்பாங்க, பார்ட்டி கூட வைப்பாங்க. ஆனால் அந்த கண்ணில் ஒரு நிமிஷம் வந்த இருளை நீங்கள் பார்த்துட்டீங்க தானே? அப்படிதான் மனிதர்கள் இருப்பார்கள். அதுதான் மனிதம். ஆனால் அதற்கென்று அவர்களை தண்டிக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருகிற போது, சரி போனா போது, சீதை சொன்னதை நினைச்சுக்கோங்க, போன அப்பொருள் போற்றலை, நடந்தது நடந்து விட்டது, அதை பாராட்டிட்டு இருக்காம பகையை பாராட்டாமல் உறவை வளர்ப்போம் என்பதை சொல்லித் தருவதுதான் கம்பன் நமக்கு தந்திருக்கின்ற மாபெரும் காவியத்தினுடைய அடிப்படை. அதனால்தான் அந்த கம்பனை பற்றி எங்கள் பாரதி சொன்னான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொன்னான். வானில் திரியும் புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், எல்லாமே நான் என்று சொன்ன பாரதி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொன்னான். கம்பன் இசைத்த ஒவ்வொரு கவியிலும் தன்னை கண்டு விம்மியது மகாகவி பாரதியினுடைய நெஞ்சம். அந்த கம்பனை தரிசித்து, அந்த கம்பனை ரசிகமணியிடமிருந்தும் வாவேசு ஐயரிடமிருந்தும் பி ஸ்ரீ ஆச்சாரியாவிடமிருந்தும் நேரடி மாணவராக இருந்து கற்று, அந்த கம்பனுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வருடத்தையும் செலவழித்த ஒரு மாபெரும் மகத்தான மனிதரின் முன்பே இந்த மண்டபத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். 82 வரை அவரே இருந்து நடத்திய கம்பன் விழா இது. 82இல் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. கம்பன் விழா ஆரம்பித்து விட்டது. தன்னுடைய மிக நெருங்கிய அந்த கம்பன் கழக செயலாளர் உள்ளிட்டவர்களை கூப்பிட்டு ஐயா சொல்லுகிறார், விழா நடக்கிற போது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒரு வேளை உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவாக ஆயிடுச்சுன்னா என்னுடைய சடலத்தை ஒரு அறையிலே பூட்டி விட்டு விழாவை
தொடர்ந்து நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். தலைமை என்பது இப்படி இருக்கணும். நான் எடுத்த செயல் இருக்கிறதே அது எனக்கு பின்பும் தொடர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரினுடைய கருணையினால், கம்பன் மீது அவர் கொண்ட பற்றினால், தமிழ் மீது அவருக்கு இருந்த கம்பன் விழான்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் தானே கம்பன் திருநாள் என்று அதை சொன்னார். எப்பவுமே கம்பன் விழா தானே எல்லா இடத்துலையும், இவர் தானே திருநாள் என்று சொன்னார். தமிழ் மீது இருக்கிற அவருக்கு இருந்த அந்த மாபெரும் பற்றினால், ராமன் மீது, இந்த இதிகாசத்தின் மீது அவருக்கு இருந்த மாபெரும் பிரியத்தினால், பற்றினால், கவிதை மீது அவருக்கு இருந்த காதலினால் அவர் ஆரம்பித்தது இந்த இயக்கம். இது தொடர்ந்து வளர வேண்டும். நடுவிலே சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய பாதை தெளிவாக இருக்கிறது. பயணம் செய்ய வேண்டிய இலக்கு தெளிவாக இருக்கிறது. ஐயா சொன்னது போல, அடுத்த தலைமுறைக்கு நீதியரசர் சொன்னது போல, இந்த மண்டபத்தில் இதோ 4-5 பேர் பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய இருக்கரம் குவித்த வணக்கங்கள். வீட்டில் யார்கிட்ட விட்டுட்டு வருதுன்னு தெரியல, அதனால் கூட்டிகிட்டு வந்தோன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காகவாவது அழைத்து கொண்டு வாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இதிகாசம் இந்த மண்ணில் இருப்பதை அவர்களுக்கு சொல்லுவது தான் நம்முடைய பணி. அவர் ஆரம்பித்த பணி, அதை தொடர்ந்து செய்வோம் என்கின்ற ஒரு உறுதியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வது தான் அன்னாருக்கு நாம் செய்யும் மரியாதை என்று சொல்லி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தோன்றுகிறது, நடுவிலே இருந்த காலங்கள் எல்லாம் காணாமலே போய்விட்டது போல இருக்கிறது. கம்பன் நமக்கு எதை தருகிறான்? நம் இளமையை திரும்ப தருகின்றான். நம்முடைய தமிழை நமக்கு தருகின்றான். போரை தவிர்த்து அமைதியை நாடுகின்ற நெஞ்சத்து நிம்மதியை தருகின்றான். இதைவிட வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி, ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று வள்ளுவன் சொன்னான். இந்த மேடைகள் நமக்கு எதை தருகிறது என்றால், நம்மை போன்ற ஒத்த ரசனை உடையவர்களை பார்த்து அவர்களோடு பேசுகின்ற மகிழ்ச்சியை தருகிறது. அப்படிப்பட்ட மகிழ்வை கொண்டிருக்கிற இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என் வணக்கங்களையும் நன்றியையும் சொல்லி, கம்பன் கழகத்தாருக்கும் என் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.